இந்த காணொலியில விருச்சகம் ராசி அல்லது விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை மாறும். ஆனாலும் சில நேரங்கள்ல 6 மாசம் கூட ஒரே ராசியில் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து கன்னியில செவ்வாய் அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் செவ்வாய் கன்னியில தான் இருக்கு. இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. 11ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சனி பார்வையில் இருக்கு. அது ஒண்ணுதான் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுல எச்சரிக்கையா இருந்தாவே அந்த பாதிப்பை நாம அடைய மாட்டோம். அதற்கான ஒரு அவேர்னஸ்க்கான பதிவு தான் இது. இப்போ விருச்சக ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க கடக ராசி, கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, அதே போல உங்களுக்கு மீன ராசி. இந்த ராசிக்காரங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. எந்த மாதிரி உறவாக, குறிப்பா வாழ்க்கை துணைவராக அல்லது காதலனாக, காதலியாக அல்லது ஒரு நண்பராக, கூட்டாளியாக, ஏதோ ஒரு வகையில ஒரு நட்பாக, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது தாய் தந்தையாக அல்லது பிள்ளைகளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்காங்க அப்படின்னாக்க இவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் மேல நீங்க அதிக அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இதுதான் முக்கியம்.